அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினில் ஒன்றது ஒன்று எனும் ஒன்றே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டு விடுவதால் இருப்பது இறைவன் ஒன்றே. நான் நீ என துவேதமாக இரண்டாக விளங்குவது இரண்டுக்கும் பொதுவான விசிஷ்டா தத்துவ பொருளும் அதுவே. இந்த மூன்று நிலையில் ஒன்றினில் ஒன்றாக இருப்பது அந்த ஒன்று என்னும் பரம்பொருளே, அல்லது ஒன்றே என்று கூறும்படி விளங்கும் பரம்பொருளானது ஆணாக விளங்குவது, அது ஆண் பெண் என இரண்டாகவும் விளங்குவது, இரண்டும் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றிலே ஒன்றாக அர்த்தநாரி போல விளங்குவது, அது ஒன்றினால் ஒன்றாக விளங்குவது, அது ஒன்று என்பதாகிய ஒரே ஒரு பரம்பொருளே, அல்லது ஒன்று உருவமாய் விளங்குவது, அது இரண்டு அது அருவமாய் விளங்குவது, அது ஒன்றிலே இரண்டு அது உருவருவாய் விளங்குவது, அது ஒன்றினில் ஒன்று அது உருவில் உருவாய் அருவினில் அருவாய் விளங்குவது, ஒன்று என்று கூறும்படி விளங்கும் ஒன்றான பரம்பொருளே எல்லோருக்கும் ஒன்றே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லப்படக்கூடிய செய்தியை விட பேராசிரியர் பாலசுப்ரமணியா அவர்கள் சொல்லக்கூடிய எளிமையான இந்த அகவல் வரியினுடைய உரை விளக்கம். ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினில் ஒன்றது ஒன்று எனும் ஒன்றே என்ற அகவல் வரி 875 876 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மீஞான விளக்கம். இதுகாரும் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரியிலே 874 அடிகளில் 437 அகவல் வரியில அருட்பெரும் ஜோதி மகுடத்தோடு முதல் நிலை கொன்ற 3 அருட்பெரும் ஜோதியும் பொருந்தி 440 ஆகி நம் அருட்பெரும் ஜோதியின் பதியின் அண்ட பிண்ட நிறை நிலையை உணர்த்தி கொண்டு உள்ளோம். இனி வரும் அகவல் வரியிலே அருட்பெரும் ஜோதி என்னும் சொல் ஒருவாறு வெளியிடாது பிற்பகுதியிலே வழங்குகின்ற ஒரு பாடலாக நம்ம அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் சொல்றார். இது தனி பொருள் என்ற தலைப்போடு ஆரம்பமாகின்றது. ஆம், நம் அருட்பெரும் ஜோதி பதி தனி தலைமை பெரும் பொருளாய் ஒருவராக விளங்குவதால் சத்தியம். ஆனால் அந்த ஒன்றே இரண்டாய் பலவாய் தோற்றுகின்றதும் பொய்யல்ல, உண்மையே. இந்த ஒன்று இரண்டு என்னும் இரகசியத்தை ஈண்டு ஆய்ந்து கொள்ள நேருகின்றது. ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினில் ஒன்றது ஒன்று என்னும் ஒன்றே என பிரிவு செய்து கொண்டு நோக்குவோம்.
நம்முடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே, ஒரே ஒருவர்தாம் உண்மையிலே உள்ளார் என்பது நிச்சயம். அந்த ஒன்றான பொருள் அன்று இந்த ஆனந்த வண்ண பேதமாய் பிரபஞ்சம் தோன்றி விளங்கி கொண்டு இருக்கின்றது என்பதுதான் உண்மைதானே. அவ்வாறு பரம்பொருளே இவ்வளவுமாய் ஆகி விளங்குகின்றார் என அறிகின்றோம். கடவுளை காண்பறிய மறைபொருளாய் இருக்க பிரபஞ்சம் கட்புலனாகும் ஒரு பொருளாக இருக்கின்றது. ஆகவே ஒருவரான கடவுள் இப்படி காணா பொருள் ஒன்றையும் காணும் பொருள் ஒன்றையும் விளக்குகின்றார் என உணர்கிறோம். இனி நம்ம ஆய்வோம். ஒன்றது அது ஒன்று. எது ஒன்று என்றால் கடவுள்தான் ஒன்று. ஆம், அதுவே எல்லாம் ஒன்று. ஆகவே அதுவே இரண்டு என்ற குறிப்பது இரண்டது என பட்டுள்ளதாம். இந்த இரண்டாம் நிலை பிரபஞ்சம் ஒன்றாகிய கடவுளினுடைய விரிநிலை தோற்றமே, அதனுடைய சாய அல்லது நிழல். ஆம், இதுவே ஒன்றின் இரண்டது என்றுள்ளார். ஒன்றின் என்பதில் உள்ள இன் ஆறாம் வேற்றுமை உருவுடன் உடைய என்னும் பொருள் தருவதா. அடுத்து ஒன்றினில் ஒன்று எனப்படுவது நாம் காணுகின்ற பிரபஞ்ச காட்சிகள் மறைந்து உரைகின்றது. அந்த காண்பதற்குரிய கடவுளாகிய ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று மறைந்துள்ளதாம் என்பதையும் அறிவோம். எனவே இப்படி ஆகிய தனி பொருள் எப்படி தோன்றினாலும் ஒன்றாக உள்ளது என்பது சத்தியமா. இது முடிவிலே ஒன்றுடன் ஒன்று என சுட்டப்பட்டு உள்ளது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த அகவல் வரிக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஒன்றது இரண்டது, ஒன்றின் இரண்டது, ஒன்றினிலே ஒன்று, அது ஒன்று எனும் ஒன்றே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல். நம்ம இதுவரையும் லாஸ்ட்ல முடிகிற போது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று சொன்ன அந்த வார்த்தைகள் 437 வார்த்தைகளை நம்ம இதுவரையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுவரையும் நம்ம பார்த்த அகவல் வரி 874. அப்போ வள்ளல் பெருமான் எது தெய்வம், அந்த பரம்பொருளே தெய்வம், அந்த பரம்பொருள் ஒன்றா இரண்டா, கடவுள் என்பது ஒன்றா இரண்டா என்றால் கடவுள் என்பது ஒன்று, அது மறைபொருள். இந்த பிரபஞ்சத்தில் தாங்கி அப்பாலுக்கு அப்பால் சென்றால் அதுதான் ஏக இறைவன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் போனோம், அந்த இறைவனை நாம் உணர வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் தான் நம்மளை அந்த இறைவனுடைய நிலையை அறிய முடியக்கூடிய ஒன்றான அந்த இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான். நம்ம கதைகள், புராண கதைகளில் கூட கேட்டிருக்கிறோம், இறைவன் எங்கே இருக்கிறான் என்று. பிரகலாதன் கேட்டபோது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், அவன் எங்கும் நீக்கமற இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் நினைக்கணும். அந்த இறைவனாக நம்ம மாறக்கூடிய முயற்சியை நம்ம செய்யணும். அப்படி நம்ம செய்தாதான் அந்த இறைவனை நாம் அறிய முடியும். அதைத்தான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஒரு கவியில சொல்றார், ஆராய்ச்சி பண்றார், வான ஆராய்ச்சி பண்றார். வெட்ட வெளியை இடமாய் கொன்று சுற்றும் விதமிதமாய் அண்டங்கள் சஞ்சலத்தில் பட்ட பகலும் இரவும் கண்காணித்து பருவங்களுக்கு ஏற்ப உலகோர் வாழ்வில் திட்டமாய் வெட்பதற்பம் தரும் நலன்கள் தீங்குகளை வானநூல் அறிஞர் சொல்வார். இடைகோட்டில் எழுத்தை சேர்த்து பார்த்து ராசி பலன் சொல்ல கேட்க யார் அங்கு உண்டு. அப்போ இந்த வெட்ட வெளி என்று பிரபஞ்சத்தில் வேறு எந்த தெய்வம் பெரியதுன்னு வேதாத்திரி மகர்ஷி அவர்களே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நிலையை நம்ம உணர்ந்து பார்க்கணும். ஆகவே இறைவன் ஒன்றா இரண்டா என்று கேட்டால் ஏக இறைவனாக ஒன்றாக நமக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த இறைவனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனை எதுவாக இருக்கிறது,
இறைவன் என்னவா இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளணும். அப்போ அந்த உணர்ந்து கொண்டால் உண்மையான அந்த அகநாணத்தை பெறக்கூடிய அக அறிவு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த அக அறிவு கிடைத்தால் நம்ம என்ன இருக்கும்? இறைவனோடு இறைவனாய் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று ஒன்றாக மாறக்கூடிய ஏக இறைவனாக மாறக்கூடிய தன்மையை நாம் பெறுவோம் என்பதைத்தான் இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது, ஒன்றினில் ஒன்றது ஒன்று எனும் ஒன்றே என்று வள்ளல் பெருமான் நமக்கு பாடி வைத்து உண்மை நிலையை சொல்றார். உண்மையான இறைவன் ஏக இறைவன் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஒன்றே. அந்த இறைவன் ஒன்றே நாமங்கள் பேரால் பல பல கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தாலும் கூட ஏக இறைவன் ஒன்றாக இருக்கிறான். அவன் நமக்குள்ளாக அறிவாக இருக்கிறான். அந்த அறிவை அறிந்து கொண்டு கதாகதம் செய்து நமக்குள்ளாகவே அந்த இறைவனை, ஏக இறைவனை, பரம்பொருளை, கடவுள் என்று கடந்து உள்ளே போகக்கூடிய ஆற்றலை பெற்றவனை கண்டுகொண்டால் நாம் எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய ஒரு அற்புத பேரை பெறுவோம் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தலுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.